தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு. அவர் அரசியல் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு. இப்போ நான் 230க்கு மேல போயிட்டேன். எனக்கிட்ட வந்து பூச்சாண்டி எல்லாம் விட்டுறணும். என்ன அப்படி எந்த இடத்துல நேர்மையா நின்று நீங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க? தம்பி ஆங்ஸ்டாம் கொலையில எத்தனை மாதமா விசாரிக்கிற? 3 பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு விளக்கு இருக்கா? கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியதே இருக்குல்ல. ஏன் செஞ்சான், யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவனுடைய வாக்குமூலம் வெளியில வரல? ஞானசேகரன் ஒரே ஆள் தான் அந்த பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டாரா? அப்ப அந்த சாருக்கு, அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு செய்வீங்க. ஆனா நீங்க எல்லாரும் கவனத்துல வச்சுக்கிறீங்க, இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைச்சு வேலைகளை செய்யாதீங்க. காலச்சக்கரம் வரலாறுங்கும் சுழன்று கொண்டுதான் இருக்கு. தர்மம்னா, நியாயம்னா, உண்மைனா எல்லாத்தையும் பேசணும். ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். நீங்க பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு மகன் நான் இருக்கேன். என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு. சும்மா நாங்க வந்து விட்டு அப்படி சின்ன பயில வைக்காதீங்க. அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன்? என்னை வளர்த்த தலைவன் சாக துணிஞ்சிரு, எல்லாம் சாதாரணமாயிரும் சொல்லிதான் அனுப்பியிருக்காப்ல. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. அதிகபட்சம் நீ ஜெயில போடலாம், போடு. உங்க அப்பா போட்டவர் தானுங்க. ஒரு ஆண்டுக்கு மேல போட்டார், தொடர்ச்சியா போட்டார். பயந்த மாதிரி தெரியுதா? சொல்லு, பயந்த மாதிரி தெரியுதா? இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா? வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான். எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு. அவர் அரசியல் இல்லை. இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன். அவர் 200 வச்சிருந்தாரு. இப்போ நான் 230க்கு மேல போயிட்டேன்.